வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. நீங்களும் இந்த மாதிரி யோசிக்கிற ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இந்த புக்கில் நான் ரீட் பண்ண ஒரு சாப்டர், எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த ஒன்லைனுக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. மார்ச் 1991 இந்த புக்கு எழுதினவர் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங்கிற டைட்டிலில் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரிண்டர்கிட்ட பிஸ்னஸ் டீல் பேச போகிறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் 2 வீக்ஸில் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு இவருக்கு ஒரு ஹோப் கொடுக்குறான். இவருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. 3 வீக்ஸ் ஆகுது, 4 வீக்ஸ் ஆகுது. 5 வீக்ஸ்க்கு அப்புறம் என்னடா இவன்ட்டு எந்த பதிலும் வரலையே, போய் என்ன கதைன்னு கேட்போன்னு அவன்கிட்ட கேட்டால் அவன் ஐயோ சாரி ப்ரோ, பிரிண்டர் வேலை செய்யலை, நான் இனிமேல் தான் பிரிண்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படின்றான். வாங்கின ஆர்டருக்கெல்லாம் சொன்ன டேட்டில் டெலிவரி பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு போச்சு, அவ்வளோதான், இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தலையில் துண்டை போட்டு உட்காராமல் உடனே இம்மீடியட்டாக வேறு ஒருத்தனை தேடி போகிறாரு. ஒரே வாரத்தில் இவர் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு பிரிண்டர் கிடைக்கிறான். சொன்னதை விட 2 நாளில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பிரிண்டர்கிட்ட தான் அவர் எல்லா ஆர்டர்ஸையும் கொடுக்குறாரு. அந்த ஒரு ப்ராப்ளம் வரலைன்னா இவருக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு பிரிண்டர் கிடச்சிருக்க மாட்டான். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்றாரு. இந்த ஒரு ஒன்லைனை எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.